अस्सलाम वालेकुम வெல்கம் டு நிசா கிச்சன். இன்னைக்கு நிசா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரசகுல்லா தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரசகுல்லா ரொம்ப டேஸ்டி ஸ்வீட்டாக இருக்கும். என்ன பார்க்கலாம். பேனில் மில்க் சேர்த்துக்குங்க. நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் நல்லா கொதிக்கிட்டோம். வினேகர் சேர்த்துக்கோங்க. அதோட வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வினேகரை கொஞ்சம் கொஞ்சமா பாலில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப இது வடிகட்டிக்கலாம். இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். இப்ப காட்டன் தறி போட்டு வடிகட்டலாம். வடிகட்ட பிறகு சால்ட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தலையில நல்லா வடிட்டும். எல்லா தண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. கட்டி பவுல்ல வச்சுக்கோங்க. எல்லா தண்ணியும் வடிட்டோம். ரெடி ஆச்சு பாருங்க. ஒரு பிளேட்ல மாத்திட்டு கையால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் உள்ள கையால நல்லா பசிச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பசிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா உள்ள கையால அச்சு பசிச்சுங்க. அப்பதான் சாஃப்டா ஆகும். இந்த மாதிரி பசிச்சுங்க. மாவு நல்லா சாஃப்டா வச்சு ரசகுல்லா செய்யலாம். இப்ப சுகர் சிரப் செய்யலாம். ஒரு பேன்ல சுகர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் நல்லா கரையிட்டோம். இப்ப ரசகுல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி அழுத்தி நூடா செஞ்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன பாலா ரசகுல்லா செஞ்சுக்கோங்க. இப்ப சுகர் சிரப் ரெடி ஆச்சு. இப்ப எல்லாத்தையும் சுகர் சிரப் போட்டுக்கோங்க. அதோட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரசகுல்லா சுகர் சிரப்ல நல்லா வந்து பரிசாச்சு. இது மறுபடியும் மூடி மீடியம் ஹைட்ல வச்சிடலாம். இப்ப ரசகுல்லா சூப்பரா ரெடி ஆச்சு. இப்ப ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரசகுல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. எம்மி ரசகுல்லா ரெடி ஆச்சு. இப்படி இருக்குது பாருங்க.
சிரப்லாம் உள்ளுக்கு பூந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ அடுத்து கட்டு பாருங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிசா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.